தமிழ்வெளி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து பரவலா ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குரல் என்னன்னா, புதுசா கட்சி துவங்கின விஜய்க்கு ஏன் நாம இந்த முறை வாய்ப்பளிக்க கூடாது? இந்த கேள்வி அல்லது இந்த குரல் மேலோட்டமா பார்க்கும்போது சரிதான் அப்படின்னு தோணும். ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது இந்த குரல் சரிதானா? நிச்சயம் சரியில்லை. ஏன்? விஜய் சினிமாவில் 30 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதில் அவர் அனுபவம் பெற்றவர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல்னு வரும்போது அவர் என்னைக்கு எந்த இடத்தில் மக்களோடு நின்றிருக்கிறார்? அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களுக்கானதுன்னா மக்களோடு நின்று களப்பணி செய்திருக்கணுமா இல்லையா? அப்படி களப்பணி செய்தால் மட்டும்தான் மக்களை புரிந்து கொள்ள முடியும். மக்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் மக்களுக்கு என்ன தேவைன்றதை நடைமுறைப்படுத்த முடியும். அதாவது தாவேகா ரூலிங் பார்ட்டியாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்? ரூலிங் கிளாஸ் என்ன சொல்லுதோ அதை கெடுத்து நடக்கும். எளிய மக்கள் பற்றியான எந்த புரிதலும் அவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏன்? அவர் இந்த 30 ஆண்டு காலமும் ஒரு திரைக்கு உள்ளிருந்தவர். அவர் எப்போதும் நம்மோட நேரடியான தொடர்பில் இருந்தது இல்லை. நீங்கள் மக்களோடு மக்களாக களத்தில் இருந்து வேலை செய்யும்போது தான் மக்களின் வழிகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், மக்களின் தேவையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உண்மையான உருவத்தை இந்த பிரச்சாரத்தில் தான் மக்களால் பார்க்க முடியுது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ரசிகர்கள் எல்லாம் இத்தனை நாளா ஒரு திரையில பார்த்த ஒரு பிம்பத்தை நேரில் பார்க்கணும், அந்த உருவத்தை நேரில் பார்க்கணும் ஆசையில போடுறாங்க. இது வாக்கா வருமா? அப்படி வரதா வச்சுப்போம். ஆனா விஜய்க்கு ஒரு மக்கள் குறித்தான புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லாட்டினா அவர் தலைமையிலான அரசு அமைந்தா கூட என்ன பண்ண முடியாது, மக்களுக்கானதை செய்ய முடியுமான்றது சந்தேகம்தான். ஏன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் ஒரு திரைக்கு பின்னால் இருந்தவர். மக்கள் குறித்து அவ்வளவான அனுபவம் அவருக்கு இல்லை, மக்களோட நேரடி தொடர்பு அவருக்கு இல்லைன்றதான். ஒரு மீடியேட்டர் மூலமாக தான் அவர் என்ன பண்ண முடியும், மக்களை பார்த்திருக்கலாம். இப்போ காமராஜர் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பீரியடில் ஒரு கிரிட்டேரியா இருந்தது. ஒரு 3 கிலோமீட்டராக இருந்தால் ஒரு நடுநிலைப்பள்ளி இருக்கணுன்ற மாதிரி. அப்போது ஒரு கிராமத்துலேருந்து வரும்போது இடையில ஒரு பாலம் இருக்குது. பாலத்தை தாண்டி தான் அடுத்த ஊர் பள்ளிக்கு போகணும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயே நீ ஒரு ஸ்கூலை கட்டு அப்படின்னு அங்கே இருக்க அன்றைக்கி இருந்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறாரு. அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இல்லை, நம்முடைய திட்டப்படி 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் நடுநிலை பள்ளி வைக்கணும், இங்கே வைக்க வாய்ப்பு இல்லைன்றார். ஏன் அப்படின்னு உடனே, இந்த பாலத்தை தண்ணி இந்த குழந்தைங்க போகணும், அப்போல்லாம் மலைகள் அதிகமாக வரதால, அந்த பாலத்தை தண்ணி அதிகமாக வரதால மழை பொழிங்களால் போக முடியாது அப்படின்ற காரணத்தை என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்காக திட்டமா அல்ல சட்டமா இல்லை சட்டத்துக்காக மக்களா அப்படின்னு கேட்டுட்டு, நான் சொல்கிறேன்ல இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது அநேகமாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 8வது புக் இருக்குன்னு நினைக்கிறேன், காமராஜர் பற்றியான பாடங்களில். அப்போது மக்களோட காமராஜர் இருந்ததுனால் அப்போ என்ன பண்ணுறாரு, ரூலாக மக்களான்னு பார்த்து ஒரு முடிவெடுக்கிறார். இப்போது இதுவே தாவேகாவோட தலைவர் விஜய் தலைமையிலான அரசுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஜய்க்கும் நல்ல எண்ணம் தான், மக்களுக்கு ஏதோ பண்ணணுன்ட்டு இவர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூலிங் கிளாஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது வந்து செயலாளரோ துறை செயலாளரோ வந்து, ஐயா இது மாதிரி நம்ம சட்டத்தில் இடம் இல்லைங்க, நம்ம இதுதான் நம்மளுடைய விதிமுறை இப்படி தான் சொல்லுது அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, ஓ விதிமுறை இப்படி தான் சொல்லுதா, ஓகே அஸ் பர் அஸ் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ட்டு வேணான்னு கூட சொல்லிட்டு போகலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்குது. ஆக அதே மக்களை புரிஞ்சுறது என்ன பண்ணுவார்னா, மக்களா விதியா அப்படின்னு பார்க்கும், மக்களுக்கு தான் சரின்னா அந்த விதியை தளர்த்தவும் செய்வார், தளர்த்துங்கன்னு சொல்லுவார். ஆனால் இவரால் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்? ஏன்னா இவருக்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்குன்றதே தெரியாது, இது எப்படி சரி செய்யணும்னு தெரியாது. இதை அவர் கற்றுக்கொள்ளணும், நிச்சயம் கற்றுக்கணும். விஜய்க்கு வாய்ப்பளிப்போம். எப்போ அவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோருமே சேர்ந்தவருக்கு வாய்ப்பளிப்போம். அதுதான் சரியும் கூட. நன்றி.